60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பற்றிய இன்று அறிவிப்பு வெளியான புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மகளிர் உரிமை தொகை எப்போது 2500 ரூபாய் கிடைக்கும், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கிடைக்க போது, மகளிர் உரிமை தொகைக்கான பேர் மாற்ற போகிறாங்களா இல்லையா, என்ன பேர் மாற்ற போகிறாங்க, எப்போ இருந்து நமக்கு இந்த 2500 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் விழும், இதை பற்றின தமிழக அரசு இன்று அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்குமே 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2500 ரூபாய் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்த உடனேயே கிடைத்துவிடும் அப்படின்றத நினச்சிருந்தோம். ஆனால் மே மாதம் நமக்கு எப்போதும் போல் வழக்கமாக 1000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் விழுந்தது. அதே போல் ஜூன் மாதம், அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று வந்துடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை, அந்த கால அவகாசம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா விரைவில் 2500 ரூபாய் உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் அக்கௌண்ட்டில் விழுவும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மதிப்புமிகு மகளிர் திட்டமாக, அதாவது மகளிர் உரிமை தொகை அப்படின்றது டைரெக்டாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பேர் இல்லாமல் மதிப்புமிகு மகளிர் திட்டமாக மாற்ற போகிறாங்க. கடந்த ஒரு வாரமாக இதை பற்றின ஆலோசனைகள் முதல்வர் விஜய் அவர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க. இதுவரை யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை எத்தனை லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க, 1,30,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் தகுதியானவர்கள் யார், தகுதி அற்றவர்கள் யார் அப்படின்ற மாதிரியான இதில் உள்ள பேர்கள் நீக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதாவது இப்போ அரசாங்கம் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு கட்சிக்காரங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீக்கிறாங்க. நிறைய பேரோட பேர் பட்டியல் நீங்க போகுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலேருந்து. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பயனாளர்களை நிறைய பேர், கிட்டத்தட்ட 10லேருந்து 20 லட்சம் புதிய பயனாளர்கள் இந்த மகளிர் திட்டத்தில் இணைகிறாங்க. அதாவது ஏற்கனவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தவங்க, அதற்கு பிறகு புதிதாக விண்ணப்பித்தவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாத்தையுமே புதிதாக இணைக்க போகிறாங்க. இணைச்சிட்டு அந்த புதிதாக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டறிஞ்சு அனைவருக்கும், இதுவரை வாங்கிட்டு இருக்கவங்க புதிதாக சேர்ந்தவர்கள், இவர்கள் அனைவருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத டைரெக்டாக மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை மாற்ற போகிறாங்க. அந்த பேரை மாற்றி இந்த ஜூலை மாதத்திலிருந்து கூட உங்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விரைவில் இந்த 2500 ரூபாய் திட்டம் அமலுக்கு வரப்போகுது அப்படின்றத தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தை பற்றின ஆலோசனைகளில் ரொம்ப தீவிரமாக விஜய் அவர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா துறை ரீதியாக தமிழகத்தில் தமிழகத்துடைய அந்த அமைச்சரவையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளிடம் விஜய் ஆலோசனை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ கூடிய விரைவில் நமக்கு இந்த மகளிர் திட்டத்திற்கான ஒரு அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மறுசீரமைச்சு தகுதி உடையவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு தகுதி இல்லாதவர்கள், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க சலுகை, இந்த க்ரீன் கார்டு, இந்த அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்கரை கார்டு வச்சுருக்கிறவங்க, வெறும் முகவரிக்காக நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய
போலியான பயனாளர்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து நீக்க போகிறாங்க. இந்த மாதத்தில் வருகிற ஜூலை இந்த மாதத்திலிருந்து 15ஆம் தேதி நமக்கு எப்போதும் நம்மளுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து விழும். அதே போல் இந்த தடவை 2500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் திட்டமாக பேர் வந்து மாற்றிட்டு அந்த 2500 ரூபாய் வந்து உங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே இருக்கிற பயனாளர்கள் மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பித்த பயனாளர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை மகளிர் திட்டத்திலேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவரை யாராவது மகளிர் உரிமை தொகையில் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அருகாமையில் உள்ள தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.